நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனால் தாடி வளர்ப்போம். அதே லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்போம். இந்த பெண்கள் மனசு, எங்கள் அக்கா இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பெண்கள் மனசுலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி ஒரு நாள் விலை குறையும், ஒரு நாள் விலை ஏறும். ஆனால் எங்கள் ஆண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ₹1 பபுல்கா மாதிரின பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணோம்னா இந்திய பெண்கள் தான் வேணும்னு வருமே. அப்படிப்பட்ட பண்பாட்டு நிறைந்தவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள். நாங்களாம் எங்களுக்கு கிடைச்ச மனைவி சாம்பாரில் விழுந்த பல்லி மாதிரி இருந்தா கூட அதை சாய் பல்லியா நினைச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோண்ணே. பள்ளியவா? ஆமா, படுவாவிகளா? ஆனா இந்த பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது. பாத்திருக்கீங்களா, கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க, கற்பாம்பூச்சியை கண்டா பயப்படுறாங்க. இது என்ன லாஜிக்னே தெரியலண்ணே. அன்னைக்கு அப்படிதான் கோயிலுக்கு போறேன்னு ஒரு அக்கா பாக்குறேன், தேங்காய் கடையில அர்ச்சனை வாங்குறதுக்கு தேங்காய் கடையில நிக்குது. நல்ல முத்தனை தேங்காவா கொடுங்க, முத்தனை தேங்காவா கொடுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட ரொம்ப ஆர்வமா போயிட்டு, ஏங்கா அர்ச்சனை பண்றதுக்கு சுவாமிக்கு முத்தனை தேங்காய் வாங்கினாதான் நல்லதான்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு சட்னிக்கு நல்லது அப்படின்னாங்க. அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதல்ல ஆன்மீகம், மனதிற்குள் புகுந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று உணர்வது தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதை ஆண்கள் தான் பண்றாங்க. ஆன்மீகத்திற்கு ஒரு விவேகானந்தன் என்றால் பட்டிமன்றத்துக்கு கிடைத்த எங்கள் தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் நடுவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுவா எல்லா ஊர்லயும் பேசினா அந்த ஊர் மக்களுக்கு பேசுறோம், ஆனா திருப்பூர்ல பேசினா மட்டும் அது இந்தியாவுக்கே பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான ரசிகர்களாகிய உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணே பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்கள் என்ற உண்மையை பேச வந்திருக்கேன். அப்ப 2 பேரும் வீட்டுக்கு போறீங்களா? போக சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன வேலை? கிளம்புங்க. மதிப்பிற்குரிய கிருபானந்தா வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவாரு, கோயில்கள்ல இந்த சொற்பொழிவும் பட்டிமன்றமும் வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா கண்கள் வலிக்கும், பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தா காதுகள் வலிக்கவே வலிக்காதுன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை ஆரம்பிக்கிறேன்னு. பொதுவா ஆண்கள் ரொம்ப பண்பாடுன்னு நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனா தாடி வளர்ப்போம். அதே லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்போம். ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா மழையில அழுவாங்க, தான் அழறது கூட வெளில தெரியக்கூடாதுன்னு. ஆனா அந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மழை மாதிரி அழுவாங்க, அப்படின்னு மழை மாதிரி அழுவாங்கண்ணே. இது யாரு மனைவினா உங்க குழந்தை அழுதுச்சா? இல்ல, உங்களை பார்த்து ஒரு மிமிக்ரி ட்ரை பண்ணனே. பொதுவான இந்த பெண்கள் மனசு, எங்க அக்கா இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பெண்கள் மனசுலாம் பாத்தீங்கன்னா தங்கம் மாதிரி ஒரு நாள் விலை குறையும், ஒரு நாள் விலை ஏறும். ஆனா எங்க ஆண்கள் இருக்கும் பாத்தீங்களா, ₹1 பபுல்கா மாதிரின நாங்க 25 வருஷமா அதே மாதிரியே தான் நாங்க இருந்துட்டு இருப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. நாங்க வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணோம்னா இந்திய பெண்கள் தான் வேணும்னு வருமே. அப்படிப்பட்ட பண்பாட்டு நிறைந்தவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள். நாங்களாம் எங்களுக்கு கிடைச்ச மனைவி சாம்பார்ல விழுந்த பல்லி மாதிரி இருந்தா கூட அதை சாய் பல்லியா நினைச்சு நாங்க என்ஜாய் பண்ணுவோண்ணே. பள்ளியவா? ஆமா, படுவாவிகளா? அதுக்கு ஒரு ஆள் டக்குன்னு கைது அப்படி யோசிக்க, பள்ளி சாய் பல்லவி. இந்த மனைவியும் ஹெல்மெட்டும் ஒண்ணு, ரெண்டுத்தையும் தூக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கலாம். அதுல நாங்க எப்பயுமே தெளிவா இருப்போம் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அந்த பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது. பாத்திருக்கீங்களா, கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க, கற்பாம்பூச்சியை கண்டா பயப்படுறாங்க. இது என்ன லாஜிக்னே தெரியலண்ணே. பொதுவா இந்த ஆன்மீகம்ன்ற விஷயம் எடுத்துக்கோங்களேன், பெண்களுக்கு ஆன்மீகத்துக்கும் தூரம்ண்ணே. ஒரு அம்மா அப்படிதான் சாமியார்ட்ட போச்சு, சுவாமி எனக்கு ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு அம்மா வேண்டிச்சு. உடனே சாமியார் சொன்னாரு, ஞானம் பெற வேண்டும்னா ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுமா, தினமும் 2 மந்திரம் சொல்லு, ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த அம்மா சாமியார்ட்ட கேட்டிருக்கு, சுவாமி ஒரு சின்ன சந்தேகம். சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, பரவாயில்ல இந்த அம்மாவுக்கு ஞானம் வந்துருச்சு போல, ஏதோ பெரிய சந்தேகம் கேட்க போகுதுன்னு நினைச்சு, என்ன சந்தேகம் கேள்னாரு. இந்த அம்மா கேட்டுச்சு, இந்த வாழைப்பழம் சாப்பிடுனீங்களே அது ரஸ்தாலி பழமா பூவம்பழமான்னு கேட்டுச்சு. அதுக்கு சாமியார் சொன்னாரு, நீ என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தா உனக்கு ஞானம் வந்திருக்கும், நீ எப்ப என்ன வாழைப்பழம் சாப்பிடணும் கேட்டியா உனக்கு இந்த ஜென்மத்துல ஞானமே வராது அப்படின்னாராம். இன்னைக்கு பெண்களுடைய பக்திலாம் அப்படிதான் இருக்குண்ணே. அன்னைக்கு அப்படிதான் கோயிலுக்கு போறேன்னு ஒரு அக்கா பாக்குறேன், தேங்காய் கடையில அர்ச்சனை வாங்குறதுக்கு தேங்காய் கடையில நிக்குது. நல்ல முத்தனை தேங்காவா கொடுங்க, முத்தனை தேங்காவா கொடுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட ரொம்ப ஆர்வமா போயிட்டு, ஏங்கா அர்ச்சனை பண்றதுக்கு சுவாமிக்கு முத்தனை தேங்காய் வாங்கினாதான் நல்லதான்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு சட்னிக்கு நல்லது அப்படின்னாங்க. அந்த அம்மா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண வாங்கல, வீட்டுல சட்னிக்கு வாங்கியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு பெண்களுடைய பக்தின்றது இப்படிதான் இருக்கு. நான் இவங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, பூமாலை கட்டுறீங்க, ஆண்கள் என்ன பண்றோம், அந்த கோயிலையே கட்டுறோம் அப்படின்றதுதான் ஆண்களுக்கான பெருமை. பெண்கள் வீட்டுல சமைக்கிறீங்க, ஆண்கள் கோயிலினுடைய மடப்பள்ளியில சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தானே உண்மை.
பெண்களுடைய பக்தி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து வரும். நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு. ஆனா ஆண்கள் வேண்டுவான் இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய ஆண்கள் தான் பக்திலையும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்குவதுன்றதான். இந்த கடவுள்னா யாருன்னு? கடவுள்னா யாரு? அன்பை கடை, பொறாமையை கடை, பேராசையை கடை, அத்தனையும் கடந்தால் உள்ளே இருப்பேன், நான் தான் கடவுள் அப்படின்னாரு. இதை யார் கரெக்டா இதுக்கான அர்த்தம் கொடுப்பா அப்படின்னா ஒரு ஆண் தான் கொடுக்க முடியும். இவங்கள மாதிரி நாங்க கோயில்ல போய் தேடுறது கிடையாது. கடவுளை நம்ம வெளியே தேடக்கூடாது, கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் ஆண்கள்ன்றதான் உண்மையே. அதாவதுண்ணே, இவங்க கோயிலுக்கு போறாங்கண்ணே, ஜிபிஆர்எஸ் மேப் வச்சுக்கிட்டு போறாங்க எங்க இருக்குன்னு கோயிலை தேடி. ஆனா ஆண்களாகிய நாங்க என்ன தெரியுமா, நம்ம மனசே கோயில் தான். நீங்க சொன்ன மாதிரி மனசு தூய்மையா இருந்தா கடவுளை அடையலாம்னு உணர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆண்கள் தான். ஆலயத்தின் உள்ளே நுழைந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதல்ல ஆன்மீகம், மனதிற்குள் புகுந்து கடவுள் எங்கே இருக்கிறார் என்று உணர்வதுதான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதை ஆண்கள் தான் பண்றாங்க. கோயிலுக்குள்ளே போடப்படும் காணிக்கை உங்களை மனிதனாக்கும், கோயிலுக்கு வெளியே போடப்படும் காணிக்கை தான் உங்களை புனிதனாக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த வேலையை சிறப்பா செய்யறது யாரு? ஆண்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் நண்பர் வீட்டு கடன் கட்டு போறான். அவர் சொன்னதுனால சொல்றேன். கடன் கட்டு போனா 10 நிமிஷம் அவர் பூஜை அறையிலே உட்காந்துருக்கார். கடவுளே எனக்கு அதை கொடு, இதை கொடு, நான் பைக் வாங்கணும், 2 கார் வாங்கணும், அந்த இடத்துல ஒரு 20 ஏக்கர் இடம் வாங்கணும். டக்குன்னு நான் வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன். கடன் கேட்க போனேன். நம்ம இவன்ட்டு பிச்சை கேட்கலாம்னு வந்து இவன் இன்னொரு இடத்துல பிச்சை கேட்டிருக்கானே. ஆக மொத்தம் எல்லாருக்கும் அந்த ஆவல் இருக்கு, தேடல் இருக்கு. ஆனால் இறைவனையும் யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் வந்து எப்படி கூப்பிட்றான், அந்த தொழிலும் கஷ்டமானதான், இறைவன் வேலையும் கஷ்டமானதான். ஒருத்தர் வந்து என்ன சொல்றான், நான் ஆரோக்கியமா இருக்கணும் கடவுளே, எனக்கு நோய் நொடியே வரக்கூடாதுன்னு கும்பிட்றான். பக்கத்தில் இருக்கேன், நான் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் கடவுளே, நிறைய அதுக்கு பேஷண்ட்டாக வரன்னு கும்பிட்றான். இப்போ அவர் யோசிப்பார், இவனுக்கு பேஷண்ட்டை நிறையா கொடுக்குறதா, ஆரோக்கியத்தை கொடுக்குறா, பார்த்தீங்களா, அவருக்கும் சிக்கல் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பெண்கள் கடவுளே ஏமாத்துறாங்கண்ணே. இப்படிதான் யமதர்மன் ஒரு நாள் பூமிக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. ஏம்மா இன்னைக்கு உங்க பேர் தான் இருக்கு, வாங்க போலான் இருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, சுவாமி நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு. உன்னை யமனும் ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்துருக்கிறாரு. இந்த அம்மா காஃபியில் என்ன பண்ணிடுறாங்க, மயக்க மருந்து கலந்துடுறாங்க. இதை தெரியாம சாப்பிட்ட யமன் என்ன பண்ணாரு, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பக்கத்திலேயே புத்தகம் இருக்குது. இந்த அம்மா எடுத்து ரொம்ப சாமர்த்தியமா இது பேரை அடிச்சுட்டு கடைசியா இந்த அம்மா பேரை எழுதிட்டு உட்காந்துருச்சு. இப்ப யமன் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். எழுந்த யமன் சொன்னாரு, நான் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கேம்மா, வரமாட்டேன்னுவாங்க, நான் அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன், ஆனா நீ மட்டும்தான் என்னை கவனிச்ச, இந்த மாதிரி என்னை யாருமே காஃபி கொடுத்து கவனிச்சது இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, உன்னை எப்படிமா நான் மேலே கூப்பிட்டு போவேன், நான் வேணா ஒன்று பண்றேன், எப்பயும் இந்த புக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன், இப்போ உனக்காக நான் லாஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னாப்லையா. கடவுளை ஏமாத்தினா இதுதான் நடக்கும்ன்றதா. நீ யோசிச்சு பாருங்களேன், எல்லா ஆண்களும் கோயிலுக்கு எப்பயாவது தான் போவோம். இந்த எல்லா நாட்களும் ஆண்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவான். ஆனா என்றைக்கு ஆண்கள் கோயிலுக்கு போனாலும் அது எவ்வளவு பெரிய லைன்ல நின்னாலும் பொறுமையா நின்று பொறுமையா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இதுதான் நல்ல பக்தி. ஆனா இந்த பெண்கள் பாத்திருக்கீங்களா, நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேன், பல கோயில்ல பாத்திருக்கேன். நான் சொல்லலாம் எங்க ஊர் பக்கம் பல கோயில்ல பாக்குறேன், லைன்ல குறுக்கல உள்ள புகுந்து சாமி கும்பிடுறாங்க பெண்கள். இதை ஒருபோதும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, நம்ம புதுசா வாங்கின புடவைய 4 பேர் பாக்குறாங்களா, இதெல்லாம் பார்த்து சாமி கும்பிடுறதுதான் பெண்கள். எங்க மீனாட்சி இவங்க எல்லாம் தினமும் ஒரு அம்மா சாமி கும்பிட பக்கத்துல வேணா புடவை கட்டிருக்கா. அன்னைக்கு லேடிஸே வரல, மீனாட்சி புடவை பார்த்தியா பொறாம எப்படி கட்டிருக்காரு மீனாட்சி, இதேமா நம்மளுக்கு ஒண்ணு எடுக்கணும் பாத்தியா. அதனால ஆச்சரியப்படும். அதுவும் இந்த புது புடவை கட்டிட்டு போகும்போது யாராவது கோயில்ல பார்த்து இது எங்க வாங்கினீங்கன்னு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அவங்க அழுகாத குறைதான் அவங்க வாழ்க்கையில் ஆயிடும். அப்படின்னா அதுதான் கோயில்ல உட்காந்து ஊர் கதை பேசுவாங்க. பாத்திருக்கீங்களானே, கோயில் எவ்வளவு புனிதமான இடம். ஒரு ஆண் கோயிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், கம்முன்னு வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். ஆனா பெண்கள் அங்க உட்காந்து ஊர் கதை பேசுறது. அடுத்து அங்க சொல்லியிருப்பாங்க, கோயில்ல அசுத்தம் செய்யாதீர் அப்படின்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அது கீழே தான் பெண்கள் குப்பையே கொட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா, மலர்களை பறிக்காதீர்னுவாங்க, கொத்தா புடுங்கிறது பெண்கள் அங்கதான் அப்படின்றது தான் உண்மையே. அதை தாண்டி கோயிலுக்கு வெளில விட்டுருக்க செப்பல் கரெக்டா இருக்குமா, காணாம போயிடுமா, இப்படிலாம் எதிர்பார்த்து கும்பிட்டு இருக்கிறது அந்த பெண்களே. இப்ப சமீபமான ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குண்ணே. ஆண்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க, சபரிமலைக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்கள் குடிப்பான், இந்த புகையில அடிக்கிறவங்களா இருப்பான். ஆனா இந்த சபரிமலைக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்கள் அந்த 30 நாட்கள் வந்து உண்மையிலே சாமிக்கு விரதம் இருந்து எத்தனையோ பேர் கும்பிடுறவங்க பார்த்துருக்கோம். இப்ப சமீபமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு, மேல்மருவத்தூர் அதுக்கப்புறம் சமயபுரம், இந்த 2 கோயிலுக்கும் பெண்கள் மாலை போட்டு போறாங்க. உண்மையில நான் வணங்குகிறேன், போட்டுருக்கிறேன். ஆனா அப்படி போகக்கூடிய பெண்கள் திருப்பி வரும்போது என்ன தெரியுமா நடக்குது, அந்த பேருந்துல குத்தாட்டம் போட்டிட்டு வர்றதை நம்ம எத்தனையோ வீடியோக்கள் பார்க்குறேன். அதுல கொடுமை,
அந்த டிரைவரை நிக்க வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு பாடுறாங்க, டிரைவர் அம்மா டிரைவரு, ஓம் சக்தி டிரைவர்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா எதை நோக்கி இன்னைக்கு ஆன்மீகம் பெண்கள் விஷயத்துல போயிட்டு இருக்குன்றதுதான் கேள்வியே. இப்போ ஏன் வகுத்தரச்சோட பேசலாம்னா, அந்த டிரைவருக்கு பதில் நம்ம இல்லையே அப்படின்ற உன்னுடைய ஆதங்கம், உன்னுடைய உள்ளாதம் எனக்கு தெரியுது. மைண்ட் வைஸை கண்டுபிடிச்சிங்களேண்ணே. நாங்களாம் என்ன தெரியுமாண்ணே, என் மனைவி வீட்டில் நான் வேண்டது, என் மனைவியெல்லாம் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு. நான் என் மனைவி கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான், நீ உண்ணாவிரதம்லாம் இருக்க வேணாம், மௌன விரதம் இரு போதும், வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்றது தான். அதை தாண்டின எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க பக்திக்கு பெயர் பெற்றவர்கள். திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் தொடங்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு மனிதரை பேச போறேன். எங்க ஊர் விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மீகத்துக்கு பெயர் பெற்ற சொன்னா நீங்க எல்லாருமே கை தட்டுவீங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த மண்ணில இருந்து நான் வந்திருக்கிறேன். வள்ளலாரை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி. வள்ளலார் பற்றிய ஒரு வழக்கு, ஆறுமுக நாவலர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, வள்ளலாரை எதிர்த்து வழக்கு தொடர்றார். என்னன்னா அவதூறு வழக்கு. இந்து மதத்தினுடைய விஷயங்களை வள்ளலார் ரொம்ப அவமதிக்கிறார்னு சொல்லி இந்த வழக்கு. இது உண்மையிலே நடந்த வழக்கு. இந்த வழக்குக்கான தீர்ப்பானை காப்பி இன்னமும் கடலூர் நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த வழக்குக்காக பொதுவா ஒரு வழக்கு போட்டா என்ன பண்ணுவாங்க, சம்மன் அனுப்புவாங்க. அப்படி ஆறுமுக நாவலர் போட்ட வழக்குக்கு சம்மன் வருகிறது. சம்மன்ல வழக்குல ஆஜராகுவதற்கு வள்ளலார் உள்ள வருகிறார். ஒரு ஆங்கிலேய நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த ஆங்கிலேய நீதிபதி ஒரு காட்சியை பார்க்கிறாரு. வள்ளலார் உள்ள வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாரும் எழுந்து நின்றாங்க. அந்த ஆறுமுக நாவலருக்கு தொடுத்த வழக்கின் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சொன்னார், இந்த வழக்குல நிச்சயமாக வள்ளலார் குற்றவாளியாக இருக்க முடியாது, அவர் ஒருபோதும் அவதூறு பரப்பி இருக்க மாட்டார். எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுந்தார்கள், அட்வொகேட் எழுந்தாங்க. ஆனால் எப்பொழுது வழக்கு தொடர்ந்த ஆறுமுக நாவலரே வள்ளலார் வரும்போது எழுந்து நின்றாரோ, கண்டிப்பாக வள்ளலார் அப்படி ஒரு அவதூறை பரப்பியிருக்க மாட்டார்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்னு சொன்னா, வள்ளலார் போன்ற ஒரு ஆன்மீகவாதிக்கு கொடுத்தது ஆண் இல்லையா, ஒரு ஆண் இல்லையா அப்படின்ற போது அது ஒரு பெருமை இல்லையா? நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன். நம்ம மதிப்பிற்குரிய குன்றக்குடி தவத்திரு குன்றக்குடி அடிகளார், இப்ப இருக்கிறவர், பொன்னம்பல அடிகளார் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு துறவு வாழ்க்கை வருவதற்கு முன்பு நான் கலரா ட்ரெஸ் போடுவேன், எங்க அம்மா திட்டுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை சட்டையை மாத்துவ அப்படின்னு. நான் துறவு வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் காவி உடை மட்டும்தான் உடுத்தினேன். அப்ப எங்க அம்மா ரொம்ப வருத்தம், இருந்த ஒரே பையன் துறவுக்கு போயிட்டானேன்னு எங்க அம்மா எங்ககிட்ட வந்தாங்க, நீ ஒரு நாளைக்கு எத்தனை கலர் ட்ரெஸ் வேணா போட்டுக்கோ, நான் உன்னை திட்டவே மாட்டேன், தோச்சு போடுறேன், நீ தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு, துறவு வாழ்க்கை உனக்கு வேணான்னு சொன்னாங்க. அப்படி என் மேல பாசமா இருந்த அம்மா இறந்த பொழுது அவருடைய இறப்பிற்கு நான் செல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக எங்களுடைய ஆதீனம் சார்பில் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தோம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய குத்துவிளக்கு ஏற்றும் விழாவில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என் தாயின் சிதலத்துக்கு தீ மூட்ட வேண்டிய நான் அன்றைக்கு அந்த குத்துவிளக்குக்கு விளக்கேற்றினேன் என்று சொன்னால் எங்க அம்மா உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார்னு சொன்னா, இது போன்ற ஆன்மீகவாதிகள் இருந்தது இன்னைக்கு ஆண்கள் தானே. இன்னைக்கு பல மடாதிபதிகளாக, சன்னிதானங்களாக, பெரிய பெரிய சங்கராச்சாரியார்களாக இருப்பது அனைவருமே ஆண்கள் தான்ற போது நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேன். பொதுவா நம்ம நாட்டில் ஜனாதிபதி பதவி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாக இருந்தது. அது கலாம் என்ற மனிதர் வந்த பிறகு சலாம் போட்டு நின்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்துல் கலாம்ன்ற ஒரு மனிதர் போதாதா இந்தியா எப்படிப்பட்ட பண்பாடான நாடு சான்று என்று? இன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் அட்வொகேட்டா இருக்கிறேன். எத்தனையோ வழக்குகள்ல பார்க்குறேன், குடும்ப நல வழக்குகள்ல இன்னைக்கு அதிகமான விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. இன்னைக்கு அதை தாண்டி அழகான பொண்ணுக்கும் அழகான லைஃபுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது நீதிமன்றத்துக்கு வந்தா பார்த்தா தெரியும். அதை தாண்டி இந்த பண்பாட்டுக்கு ஒரே ஒரு செய்தி வச்சு என் பேச்சு நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல பெண்கள் ஆடை குறைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடை குறைய லைக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு இந்த செல்போனை திறந்து பார்த்தீங்கன்னா ஆபாசங்கள் கொட்டி கிடக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, நல்ல பண்பாடு மிக்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தவறான கலாச்சாரம் உண்டாகி இருக்கிறது. ஏன்னா தமிழன் கோள்களை 9ஆ வகுத்தான், திசைகளை 8ஆ வகுத்தான், சுரங்களை 7ஆ படைச்சான், சுவையை 6ஆ வச்சான், பஞ்சபூத்தை கூட 5ஆ வச்சான், சாப்பிட்ற சாப்பாட்டை கூட உண்ணுவது உணவு, தின்னுவது வடை, நக்குவது பாயசம், பருகுவது மோர் 4ஆ வச்சான். அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கை நிலையை 3ஆ சொன்னா, அகம்புறம்னு வாழ்க்கை 2ஆ சொன்னா, ஒழுக்கத்தை மட்டும் அது 1ஆ மதிச்சா அது உயிரா மதிச்சான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒழுக்கம் இன்று கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில, இன்றைய சூழ்நிலையில பக்தியிலும் பண்பாட்டிலும் பெரிதும் அதை அக்கறைப்படுத்தி இருப்பது ஆண்களே என்று சொல்லி தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.